எதிர்வரும் அதாவது அடுத்த சமூகத்தை மாடு மேய்க்க சொல்றாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், இவங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லைங்கிறேன். யாரையும் போய் நீங்கள் குடிங்க, எல்லாரையும் போய் நீங்கள் கல் குடிங்க, எல்லாரும் போய் மாடு மேய்ங்க அப்படின்லாம் எல்லாரும் போய் மரம் வளங்க, எல்லாரும் மரம் வளர்க்கணும், அது இல்லைன்னு சொல்லுவாங்களா? இப்போ அடுத்து நாங்கள் மரங்களுக்கான மாநாடு வைக்கிறோம். மரங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? இந்த மரங்கள் எவ்வளோ அழிக்கப்படுது, பனை மரம் வெட்டப்படுது, வெட்டி வந்து செங்கல் சூளைக்கு அனுப்பப்படுது. அப்போ அந்த பனைமரத்தோட தேவை இங்கே இல்லையா? அதனால பொருளாதாரம் இதாகாதா, மேம்படாதா? எல்லாருக்குமான பொருளாதாரம் இருக்கா, விவசாயிகளுக்கு பயன்படாதா? அப்போ இதை பற்றி தானே பேசி ஆகணும். அந்த மரங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதனால் எவ்வளோ தூய காற்று வருது, மழை நீர் வருது, மழை பொழியுது, எல்லாத்தையும் பற்றி பேசணும்ல. அப்போ இதை பேசக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த மண்ணில் இருக்காரு. நீங்கள் அவரையும் நீங்கள் கேவலப்படுத்தி நீங்கள் கொச்சைப்படுத்துவதால் யாருக்கு என்ன பயனு? இல்லை, கேவலப்படுத்தல. ஒரு கட்சியோட ஒரு ஒரு இயற்கை பாசறை, அந்த மாதிரி ஒரு பாசறை இந்த மாநாடு கட்சியே இப்படிதான் நடத்துது, வேற எந்த முன்னெடுப்புகளும் எடுக்க மாட்டேன். ஏன் முன்னெடுக்கல? எந்த இடத்துல நாங்கள் பேசாம இருந்திருக்கோம்? நாங்கள் இதை பற்றி மரத்தை மட்டும் பேசுறோமா? எந்த இடத்துல நாங்கள் பேசாமல் வந்திருக்கோம்? இன்னைக்கு ஆசிரியர்கள் பிரச்சனையில முதலாள அண்ணன் நின்று குரல் கொடுக்கலையா? போக்குவரத்து தொழிலாளருக்காக நாங்கள் பேசலையா? மீனவர் பிரச்சனைகள் பேசலையா? இன்னைக்கு பரந்தூர் பிரச்சனைக்கு முதல் ஆளாக போய் நின்று பேசலையா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், இன்னைக்கு தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் 2021 நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் எடுத்துப்பாங்க. சவால் விடுறேன், இந்த திமுக திக கட்சிகளுக்கு நான் சவால் விடுறேன். 2021 அப்புறம் இவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்று வரை ஒரு தலைவன் மக்களோடு மக்களாக நின்று போராடினா அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதை மறுத்து பேச சொல்லுங்க, நான் ரெக்கார்டோட பேசுறேன், டேட்டாவோட பேசுறேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் நவந்து போகிறோம், மக்களோடு இல்லாமல் போயிருக்கோம்? மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன், இது முக்கியங்க. இந்த நாடு வளம் பெறும்னா இந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் காப்பாற்றப்படணும். நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற எடுத்து மலையை நீங்கள் உடைச்சி நீ கொடுப்பேன், அதுக்கு குரல் கொடுக்கக்கூடாதுன்னா இது அரசியல் ஒரு முக்கிய அங்கம். அரசியல் அதுதான், எல்லா உயிர்களுக்குமானதான் அரசியல். அரசியலுங்கிறது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இலவசம் கொடுக்குறதா? இந்த அடிப்படை புரிதல் அறிவு இல்லாத இந்த திமுக தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றிட்டு இருக்குங்கிறேன்னா. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமா நீ பேசணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழணும், அப்போ தான் நீ வாழ முடியும். அதை பேசுகிற ஒரு தலைவன் கிடைக்குமோ நீங்கள் எடுத்து வச்சு கொண்டாடணுங்க.